அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பரிசுத்தமான தீனை, மார்க்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்தான். இந்த தீனை அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்தது எங்களை கஷ்டப்படுத்துவதற்காக அல்ல. தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், இந்த மார்க்கம் எங்களை கஷ்டப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டது ஒன்று அல்ல. மாற்றமாக எங்களுடைய ஈருலக வாழ்க்கையையும் வெற்றியாக ஆக்கி தருவதற்கு தான் அல்லாஹ் இந்த தீனை, மார்க்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். எங்களுடைய உலக வாழ்க்கையும் வெற்றிகரமாக அமைய வேண்டும், நிம்மதி சந்தோஷமாக அமைய வேண்டும். அதே போல இதை தொடரக்கூடிய நிரந்தரமான ஆகிரத்துடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையிலையும் நாங்கள் வெற்றி பெற வேண்டும், ஈடேற்றம் அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அல்லாஹ் இந்த பரிசுத்தமான தீனை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றான். இந்த தீனிலே, இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு சட்ட திட்டமும் கட்டளைகளும் இது எங்களுடைய நலவுக்காக, எங்களுடைய நன்மைக்காக, எங்களுடைய ஈடேற்றம் வெற்றிக்காக தானே ஒழிய வேற அல்லாஹு தஆலா எங்களை கஷ்டப்படுத்துவதற்காக இதை கொடுக்கவில்லை. சகோதரர்களே, இதற்கு முன்னாலேயும் நாங்கள் விளங்கி வைத்திருக்கின்றோம், அல்லாஹு தஆலா அவனை நாங்கள் வணங்கித்தான் அவன் வணங்கப்பட வேண்டும் என்பதில்லை, நாங்கள் வணங்கித்தான் அல்லாஹ் வணங்கப்பட வேண்டும் என்பதில்லை. மாற்றமாக அந்த அல்லாஹுவை நினைப்பதற்கு, அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவதற்கு, அல்லாஹுவை வணங்குவதற்கு சகல படைப்பினங்களையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஹதீஸிலே வந்திருக்கிறது, லவ் அன் அவ்வலக்கும் வ ஆஹிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும் கானு அலா அத்கா கல்பி ரஜுலின் வாஹிதின் மின்கும் மா ஸாத ذلك ஃபீ முல்கி ஷைஆ. அவ்வளவு மனிதர்களும், அவ்வளவு ஜின்களும், முன்னோர்கள், பின்னோர்கள், இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், வரக்கூடியவர்கள், இந்த அவ்வளவு பேரும் சேர்ந்தே எல்லோரும் தக்வாதாரிகளாக, ஆகப்பெரிய தக்வாதாரியை போல எல்லோரும் ஆனாலும் அல்லாஹ் சொல்றான், என்னுடைய ஆட்சியில, என்னுடைய கண்ணியத்துல, என்னுடைய அந்தஸ்துல எதுவுமே கூட போறதில்லை, எதுவுமே கூட போறதில்லை. அதே போல உங்கள முன்னோர்கள், பின்னோர்கள், மனிதர்கள், ஜின்கள் எல்லோரும் சேர்ந்தே அல்லாஹ்க்கு மாற்றம் செய்தே, அல்லாஹ்க்கு மாற்றமாக நடந்தாலும், ஆகப்பெரிய கெட்ட மனிதன் உலகத்தில் எவனோ, உதாரணத்துக்கு ஃபிரௌன் என்றால் அவனை போல எல்லோரும் மாறினாலும் மா நக்ஸ ذلك ஃபீ முல்கி ஷைஆ, என்னுடைய ஆட்சியில, என்னுடைய அந்தஸ்துல, என்னுடைய கண்ணியத்துல எதுவுமே குறைய போறதும் இல்லை. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அல்லாஹுடைய சட்ட திட்டங்களை நாங்க எடுத்து நடப்பதன் மூலம் அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்கிறான். அதை வைத்து அல்லாஹ் உதவி செய்கிறான். ஒவ்வொரு அமலும் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது எங்களுடைய உலக தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொள்றதுக்காக. முதலாவது துனியா, உலகத்துல நாங்க வாழக்கூடிய இந்த காலத்துல எங்கட நிலைமைகள் சீராக சிறப்பாக அமைய வேண்டும், நாங்க நல்லா இருக்கணும். அதற்காகத்தான் இந்த ஒவ்வொரு அமலும், இபாதத்தும், ஒவ்வொரு வணக்க வழிபாடும், அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு கட்டளைகளும், நபியுடைய ஒவ்வொரு சுன்னத்துகளும், வழிமுறைகளும், இதன் மூலம் முதலாவது லாபம் துனியால, எங்களுக்கு முதலாவது பெனிஃபிட் துனியால இருக்குது, அடுத்தது ஆகிரத்துல. அதனால கண்ணியமான சகோதரர்களே, யாரும் நினைக்க கூடாது, அதாவது நாங்க எல்லாம் அல்லாஹ்வை தொழுகிறதுனால இப்படி வணக்க வழிபாடுகள் எல்லாத்தையும் போட்டுட்டு இழுத்து மூடிட்டு நாங்க பஜார்ல யாரும் நடக்கக்கூடிய நேரங்கள் எல்லாம் அத கடைகளை அடைச்சிட்டு ஜும்மாவுக்கு வாரதுனால அல்லாஹ்க்கு ஏதாவது கூடும் என்றால் அல்லாஹ் கொண்டு கூட போறது இல்லை. மேலான சகோதரர்களே, அல்லாஹ் ஒவ்வொரு அமலை கொண்டு எங்களுக்கு ஒவ்வொரு அமலுக்கு சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு அமலுக்கு முதலாவது லாபங்கள், உலக அடிப்படையில் உள்ள லாபங்கள் சொல்லப்பட்டிருக்கு, ஆகிரத்துடைய அடிப்படையில லாபங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இதெல்லாம் கண்ணுக்கு மறைவா இருக்குது, கண்ணுக்கு பார்வைக்கு மறைவாக இருக்குது. அதுதான் பிரச்சனை. மக்களுக்கு ஒன்றும் விளங்குதில்லை என்றாங்க. யாரு கண்ணால கண்டதுன்னு கேட்கிறாங்க. கண்ணால கண்ட தான் செய்யறதா இருந்தா எங்களுக்கும் காஃபிர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது.
அவங்களுக்கு கேட்கிற கேள்வி, அன்றைக்கு ஒரு முழு குடும்பம் களிமா சொல்றதுக்கு அப்படி வந்திருந்தாங்க. அவங்க ஒருவர் கேட்டார், உங்களோட பள்ளிவாசல்களுக்கு போனா ஒன்றுமே இல்லையே, பார்க்கறதுக்கு ஒரு சிலைகளும் இல்லையே என்ற ஒரு கேள்வி கேட்டார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் சோதனை. கண்ணுக்கு விளங்காததை நம்பி செய்யறது தான் இஸ்லாம். கண்ணியமான சகோதரர்களே, இதத்தான் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது ஹதீஸ்ல, அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹ் ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவாக எங்களுக்கு சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்வை வணங்கக்கூடிய நேரத்துல எப்படி வணங்கணும் என்றா, நீங்க அல்லாஹ்வை பார்க்கிற மாதிரி, நீங்க அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி இஸ்திஹ்லார் உள்ளத்துல எடுங்க, அந்த சிந்தனையோட வணங்குங்க. நீங்க அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருக்கிறீங்க, பார்த்து கொண்டு இருக்கிறத போல வணங்குங்க. அப்படி உங்களுக்கு ஒரு சிந்தனையை உருவாக்கி கொள்ள கஷ்டமா இருந்தா, அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், என்னை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடையாவது நீங்க அல்லாஹ்வை வணங்கணும். நீங்க அல்லாஹ்வை பார்க்காட்டியும் பார்ப்பதை போல உங்களோட ஈமான், உங்களோட நம்பிக்கை, உங்களோட உறுதி வரும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் பரிசுத்தமான தீன அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். நான் அவருக்கு ஞாபகப்படுத்தினேன், கண்ணால நம்பாததை எப்படி, கண்ணால பார்க்காததை எப்படி நம்புறது என்று நீங்க கேட்கிறீங்களே, அல்லாஹ் அதுக்கு படைச்சவன் ஒரு உதாரணத்தை மனிதன் உடல்லே வச்சிருக்கிறான். கண்ணால பார்க்காத உண்ட மனிதன் நம்ப வேண்டும் என்பதற்காக மனிதன் உடல்ல மறைவாக ரூஹ வச்சிருக்கிறான். ரூஹ கண்ணுக்கு மறைச்சு வச்சிருக்கிறான். அந்த ரூஹ் கண்ணால பார்க்க முடியாத, இதுவரைக்கும் யாரும் கண்ணால பார்க்காத அந்த ரூஹ் ஒவ்வொருத்தருடைய உடல்லையும் இருக்கு. அந்த மறைவான சக்தி தான் இந்த வெளிரங்கத்தில் விளங்கக்கூடிய இந்த அத்தனை உறுப்புகளையும் இயக்கி கொண்டிருக்கிறது. இந்த அத்தனை அசைவுகளும் அந்த மறைவான சக்தியின் மூலம் தான் நடந்து கொண்டிருக்கு. ஒரு மறைவான ஒரு சக்தி உள்ள இருந்து கொண்டே கண்ணை பார்க்க வைக்குது, காதை கேட்க வைக்குது, கையை பிடிக்க வைக்குது, காலை நடக்க வைக்குது, மூளையை சிந்திக்க வைக்குது. அத கண்ணால பார்க்கணும் பார்க்க இயலாது. லேசான உதாரணம், மக்களுக்கு லேசா விளங்கப்படுத்தலுமான ஒரு விஷயம் தான். படிச்சவங்களுக்கு தான் இது விளங்கும், பாமர மக்களுக்கு விளங்காதது அல்ல, படிக்காத மடையனுக்கும் விளங்கக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் குர்ஆன்ல வஃபி அன்ஃபுஸிகும் அஃபலா துப்ஸிரூன், உங்களைய பத்தி நீங்க கொஞ்சம் பார்க்க இல்லையா, உங்களை பத்தி கொஞ்சம் சிந்திக்க இல்லையா, ஏன் யோசிக்காம இருக்கிறீங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறார். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் அவன் குத்ரத், அவன் சக்தி, அவன உலகத்தில் எங்களால பார்க்க இயலாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா துத்ரிகுல் அப்சாரு வஹுவ யுத்ரிகுல் அப்சார வஹுவல் லத்தீஃபுல் ஹபீர். உலகத்தில் இருக்கக்கூடியவருடைய யாருடைய பார்வையும் அல்லாஹ்வை எத்திக்கொள்ளாது, அல்லாஹ்வை பார்க்க முடியாது. வஹுவ யுத்ரிகுல் அப்சார், அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அவ்வளவு பார்வைகளையும் எத்திக்கொள்ளக்கூடியவன், அவ்வளவு படைப்பினங்களையும் பார்க்கக்கூடியவன். அவனை எவனாலையும் பார்க்க இயலாது, அவன் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவன். கண்ணியமான சகோதரர்களே, அவன் செவுடன் அல்ல, அவன் குருடன் இல்ல, அவன் விளப்பம் இல்லாதவன் இல்ல. அதனால தான் குர்ஆன்ல அடிக்கடி அஸ்-சமீ என்ற வார்த்தை, அல் பசீர் என்ற வார்த்தை, அல் அலீம் என்ற வார்த்தை இந்த குர்ஆன்ல அடிக்கடி வந்து கொண்டே இருக்கு. அவன் கேட்கக்கூடியவன். நாங்க வணங்கக்கூடியவன் எப்படியா கொண்டு ஒத்தனை ஐக்கணும் வேண்டா, ஒத்தரை பார்த்தா இன்னொத்தர ஒரே நேரத்துல 3 பேரை பார்க்க இயலாத ஒத்தனை எங்களால வணங்க இயலாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு கோடி மக்கள் மனிதர்கள் மட்டும் எடுத்தா, ஜின்கள் மனிதர்களை விட அதிகமா இருக்கிறாங்க. ஏனே இன்னும் எவ்வளவு படைப்பினங்கள், கரையில இருக்கக்கூடியவைகள், கடல்ல இருக்கக்கூடியவைகள், கரையில இருக்கிறத விட கடல் அதிகமான படைப்புகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். இந்த அவ்வளவையும் ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய சக்தி உள்ளவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா.
அப்படியா கொண்ட ஒத்தனை தான் எல்லாரும் வணங்கணும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு சப்தங்களையும் மனிதர்களோ மிருகங்களோ பறவை இனங்களோ காட்டுல கடல்ல இருக்கக்கூடிய படைப்பினங்களோ எதுவாக இருந்தாலும் சரி, இந்த அவ்வளவு படைப்பினங்களுடைய சப்தங்களை ஒரே நேரத்தில் கேட்கக்கூடிய சக்தி உள்ளவன் தான் வணங்கப்பட தகுதியானவன். அப்படி உலகத்தில் யாராவது ஒரு கடவுள் இருக்கிறாரா என்று நாங்க அந்த மக்கள்கிட்ட கேட்டா, இந்த இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு வாராங்க, சிலவங்க கொஞ்சம் விளக்கங்கள் எங்களுக்கு தேவை, சில தெளிவுகள் தேவை, எங்கள்கிட்ட சில கேள்விகள் இருக்குது, அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைச்சா நாங்க இஸ்லாத்துக்கு வாரோம் என்றாங்க. இந்த உலகத்தில் அப்படியே யாராவது ஒருத்தர் தன்னை அறிமுகப்படுத்தி இருக்கிறாரா? எனக்கு தெரியாதது உலகத்தில் ஒன்றுமே இல்லை. நான் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவன், ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் விளங்கக்கூடியவன், ஒரே நேரத்தில் அவ்வளவு சப்தங்களையும் கேட்கக்கூடியவன். எனக்கு தெரியாதது ஒன்று இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கடவுள், ஒரு ஆண்டவன், ஒரு தெய்வம் இருக்கிறாரா என்று வேண்டிய ஒத்தட்ட கேட்டு பாருங்க. நீங்க வணங்குற கடவுள் அப்படி எங்கேயாவது சொல்லி இருக்கிறாரா? ஒத்தருமே சொன்னதில்லை. ஒத்தரும் உலகத்துல சொன்னதில்லை. அல்லாஹ் மட்டும் தன்னை அறிமுகப்படுத்துறான். அல்லாஹ் மட்டும் தன்னை அறிமுகப்படுத்துறான். நான் இப்படியா கொண்டவன், சகலதையும் அறியக்கூடியவன், சகலதையும் பார்க்கக்கூடியவன். கண்ணியமான சகோதரர்களே, அப்படியா கொண்ட ரப்பு தான் எங்கட ரப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. என்ன வணங்குங்க என்று உலகத்துல யாருமே சொல்ல இல்லை. அல்லாஹ் ஒரே ஒருவன் மட்டும்தான் என்ன வணங்குங்க என்று சொன்னவன். நீங்க செய்யக்கூடிய நன்மையான காரியங்களுக்கு கூலி தரக்கூடியவன் நான் என்று உலகத்தில் யாருமே சொன்னதில்லை, அல்லாஹ் ஒருவனை தவிர. கண்ணியமான சகோதரர்களே, இந்த அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள், அல்லாஹ்வுடைய தன்மைகள், பண்புகள் அல்லாஹ் கிட்ட இருக்கிறது யாருக்கிட்டையும் இல்லை. அவன் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அவன் கட்டுப்பாட்டுக்குள்ளத்தான் எல்லாமே இருக்கு. நாங்க சும்மா ஒரு பணக்காரன், ஒரு வசதி உள்ளவரை பார்த்து அவருக்கு என்ன ஒரு தேவையும் இல்லை, நாங்க கொடுக்கறது உண்டு அவருக்கு தேவையே இல்லை, நாங்க என்ன பெரிய ஹதியாக்கள் கொடுத்தாலும் அவருக்கு கணக்கும் இல்லை, ஏன்னா அவர் எல்லாமே அவருக்கு எல்லாமே இருக்குதுன்னு சொல்றோம். அல்லாஹ்வால படைக்கப்பட்ட அடியான், அல்லாஹ்வால கொடுக்கப்பட்ட இந்த அடியான இப்படி விளங்கி இருக்கிறோம் நாங்க. அல்லாஹ் எவ்வளவு பெரியவன், இந்த சகலதையும் படைத்து பரிபாலிக்கிறவன், அவன் கட்டுப்பாட்டுல தான் அவ்வளவும் இருக்குது. அவன் நாட்டுற மாதிரி தான் சகலதும் இயங்கி கொண்டிருக்குது. அவன் அறியாம ஒன்றுமே இல்லை, அவனால தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்குது. அப்படியா கொண்ட அல்லாஹ் எப்படி ஏனைய யாரின் பக்கம் தேவையில்லையோ, யாரின் பக்கமும் யாருடைய வணக்க வழிபாட்டின் பக்கமும் தேவையில்லாதவன், மனிதர்களின் பக்கமும் தேவையில்லை, இந்த மனிதர்களுடைய வணக்க வழிபாட்டின் பக்கமும் தேவையில்லாதவன் அல்லாஹ். ஹஜ்ஜுடைய கடமையை சொல்லிட்டு சொல்றான், ஹஜ்ஜ கடமையாக்கி இருக்கிறானே, வசதி உள்ளவங்களுக்கு ஹஜ்ஜு கடமை. ஒமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன். யார் இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிராகரிக்கிறாங்களோ, மறுக்கிறாங்களோ, அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் உலகத்தார அனைவரை விட்டும் தேவையில்லாதவன். அல்லாஹ் உங்களை யாரின் பக்கம் தேவையில்லாதவன். இன்னொரு ஆயத்துல சொல்றான், ஹா அன்தும் ஹாஉலாஇ துதஊன லிதுன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹி فمنكم من يبخل ومن يبخل فإنما يبخل عن نفسه والله الغني وأنتم الفقراء ها أنتم تدعون لتنفقوا في سبيل الله. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள், நீங்கள் அவ்வளவு பேரும் அழைக்கப்படுகிறீர்கள். லிதுன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியில நல்ல காரியங்களுக்கு செலவழிக்கும்படி நீங்கள் அத்தனை பேரும் அழைக்கப்படுகிறீர்கள். அல்லாஹ் உங்கள் எல்லோரையும் அழைக்கிறான். ஏ மனிதர்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய வழியில அவனுடைய தீனுக்காக நன்மையான காரியங்களுக்காக நீங்க செலவழியுங்க என்று அல்லாஹ் உங்களுக்கு சொல்றான். ஆனா உங்கள ஃபமின்கும் மையபகல், உங்கள சிலர்கள் இருக்கிறாங்க கஞ்சத்தனம் உள்ளவங்க, கஞ்சர்கள் இருக்கிறீங்க, கஞ்சத்தனம் உள்ளவங்க. அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், ஒமை யபகல் ஃபஇன்னமா யபகலு அன் நஃப்ஸி. யாரு கஞ்சத்தனம் செய்கிறாங்களோ அவங்க அவங்களுக்கே தான் கஞ்சத்தனம் செஞ்சு கொள்றாங்க. அது அதனுடைய நஷ்டம் அவங்களுக்கே ஒழிய எனக்கு இல்லை. நீங்க கொடுக்காததுனால எனக்கு ஒன்றும் குறைஞ்சு போறது இல்லை, அதனுடைய நஷ்டம் உங்களுக்கு தான்.
வல்லாஹுல் கனி, அல்லாஹ் தேவையற்றவன், வ அன்துமுல் ஃபுகரா, நீங்க அவ்வளவு பேரும் தேவையுடையவர்கள். அல்லாஹ் யாரின் பக்கமும் தேவையில்லாதவன், நீங்கள் அவ்வளவு பேரும் அல்லாஹ்வின் பக்கம் தேவையுடையவர்கள். அதனால நாங்க ஜகாத் கொடுக்கிறோம், சதக்கா கொடுக்கிறோம், நல்ல காரியங்களுக்கு செலவழிக்கிறோம், அதை செய்யறோம், இதை செய்யறோம். இதெல்லாம் உங்களுக்கு தான், செய்யறதெல்லாம் உங்களுக்கு. நீங்க இஹ்லாஸோட செஞ்சா அதனுடைய பிரதிபலனை நீங்க பார்ப்பீங்க. அதை இஹ்லாஸ் இல்லாம பேருக்காக, புகழுக்காக, பாராட்டுக்காக அல்லது வேற துனியாவுடைய உலக நோக்கங்களுக்காக நீங்க கொடுத்தா அது கொடுத்தும் ஒன்றும் இல்லை. மக்களால மக்கள் புகழுவாங்களோ கண்ணியப்படுத்துவாங்களோ அதை வச்சு சந்தோஷப்படுவாங்களோ இல்லையோ தெரியாது, அது ஒன்றும் உறுதி இல்லை. மக்களை சந்தோஷப்படுத்த, மக்களை திருப்திப்படுத்த, மக்கள்கிட்ட கண்ணியத்தை எதிர்பார்த்து, மக்கள்கிட்ட பேர் புகழ் பாராட்டை எதிர்பார்த்து செய்யறது ஒன்றும் அது உறுதி இல்லை. சில நேரம் புகழுவாங்க, சில நேரம் புகழ மாட்டாங்க. சில நேரம் அதை வச்சு கண்ணியப்படுத்துவாங்க, சில நேரம் கண்ணியப்படுத்த மாட்டாங்க. அதெல்லாம் இது ஒன்றும் ஷுவர் இல்லை, உறுதி இல்லை. ஆனா நீங்க அல்லாஹ்வுடைய திருப்தியை மாத்திரம் செஞ்சால், அல்லாஹ்வுடைய திருப்தியை மாத்திரம் நாடி செய்தால் அது அல்லாஹ் கிட்ட இருந்து அல்லாஹ் உங்களுக்கு தருவது நிச்சயம் சத்தியமா கிடைச்சே தீரும். அதனால தான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்லிஸ் தீனக் யக்ஃபிகல் அமலுல் கலீல். நீங்க தீனுடைய காரியங்களை, எந்த நன்மையான காரியத்தையா இருந்தாலும் அது கலப்பற்ற எண்ணத்தோட, பரிசுத்தமான நீயத்தோட அல்லாஹ்வுக்காக அதை செய்யுங்க. அப்படி செய்யக்கூடிய கொஞ்சம் அமலும் உங்களுக்கு போதும். அப்படி செய்யக்கூடிய கொஞ்சமும் போதும். பெரிய நாங்க சொல்றோமே குவாலிட்டி தான் தேவை, குவான்டிட்டி தேவையில்லைன்னு, அது ஹதீஸ்லயும் வந்துரு. உங்களோட பெரிய மலை மாதிரி அமல் தேவை இல்லை, அது சிறிய அளவா இருந்தாலும் பரவாயில்ல, இஹ்லாஸோட அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். அன அக்ன ஷுரகாய் அனி ஷிர்க் மன் அமில அமலன் அஷ்ரக ஃபீஹி கைரி தரக்துஹு வ ஷிர்கஹு. அல்லாஹ் சொல்றான், நான் அவ்வளவு கூட்டை விட்டும் தேவையில்லாதவன். யாருடைய ஷிர்க் என்ற கருத்து சேர்க்கிறது தானே. ஷரீக் என்றது அரபுல பார்ட்னருக்கு ஷரீக் என்று சொல்லுவாங்க. எனவே யாருடைய என்னோட ஷிர்க், அல்லாவுக்கு ஷிர்க் வைக்கிறாங்களே, அல்லாவுக்கு இணை வைக்கிறாங்களே, அவ்வளவு இணையை விட்டும் நான் தேவையற்றவன். மன் அமில அமலன், யார் ஒரு அமல செய்றாரோ, அஷ்ரக ஃபீஹி கைரி, அந்த அமல்ல என்னோட எனக்காக செய்ய வேண்டிய அமல்ல இன்னொருத்தரையும் சேர்த்து கொண்டால், இன்னொருவரையும் சேர்த்து கொண்டால், இன்னொருவரை சேர்க்கிறேன்டா என்ன கருத்து? அல்லாஹ்வுடைய திருப்தியும் இவர்த திருப்தியும், அல்லாஹ்வோட சந்தோஷமும் தேவை, இவர்த சந்தோஷமும் தேவை. அல்லாஹ்வையும் சந்தோஷப்படுத்தணும், இவரையும் சந்தோஷப்படுத்தணும். அல்லாஹ் சொல்றான், அப்படி எந்த அமலையாவது யாராவது நீங்க செஞ்சா நான் அந்த அமலும் தேவையில்லை, அமல் செஞ்சவரும் எனக்கு தேவையில்லை. தரக்துஹு வ ஷிர்கஹு. அல்லாஹ் தேவையற்றவன். அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு சட்ட திட்டங்களை போட்டிருக்கிறான். எங்களுக்கு இந்த வியாபாரத்தை எடுத்தா, வியாபாரத்துல நிறைய சட்ட திட்டங்கள் இருக்கு. அதை விளங்கித்தான் வியாபாரம் செய்யறாங்களா என்றால் அது ஒரு கேள்விக்குறி. அதிகமானவங்களுக்கு வியாபாரத்துடைய சட்ட திட்டங்கள் தெரியாது, அது ஹலால் ஹராம் தெரியாது, அதை கேட்டு விளங்குறதுக்குள்ள ஏற்பாடும் இல்லை. எங்களுக்கு இப்படி செய்ய இயலுமேண்டா, பொறுப்புல இருக்கிறவங்க கொஞ்சம் யோசிக்க இயலுமேண்டா. இது பஜார் என்றதுனால வியாபாரிகள், இந்த பஜாரோட சம்பந்தப்பட்ட எத்தனையோ பள்ளிவாசல்கள் இருக்குது. இந்த பஜாருக்கு வரக்கூடியவங்களுக்கு ஒரு தொழுகைக்கு பின்னால ஒரு மசாலா, அது 1 நிமிஷம் 2 நிமிஷம், வியாபாரத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸ், அந்த ஹதீஸ்ல உள்ள சட்டத்தை ஒன்ற சொல்ல கிடைச்சா ஏதாவது ஒரு தொழுகைக்காவது, அப்போ ஒரு நாளைக்காவது வியாபாரத்துடைய ஒரு சட்டத்தை விளங்கிக் கொள்ள எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். நான் நினைக்கிறேன் அதெல்லாம் கடமை எங்களுக்கு. தொழக்கூடியவங்களுக்கு தொழுது கொண்டிருக்கிறாங்க, ஆனா சட்ட திட்டங்கள் விளப்பம் இல்லாம அதிகமானவங்க தொழுறாங்க. அவரு இங்க இமாமத் நடக்குது, இமாம் தொழுவிச்சு கொண்டிருக்கிறார், இவரு இமாமும் சுஜூதுக்கு போறார், இவரும் சுஜூதுக்கு போறார். இமாம் சுஜூத்ல இந்த எலும்பியை மொழிஞ்சி சில நேரம் அவர் ஏற்றதால் எலும்பி நின்றுட்டார், இவர் இன்னும் சுஜூதுல.
இது முறையா? இது முறையே இல்லை. நீங்க சுன்னத்தான தொழுகைய தனிய தொலைக்கொல விடிய விடிய சுஜூதுல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அது நீங்க தனிய தொழுறீங்க, உங்களோட இஷ்டம். இமாம் மோட தொழக்கூடிய நேரத்துல ருக்கு செய்த உடனே ருக்கு செய்யணும். ருக்குல இருந்த எலுமினத்தோட இவர் எலும்போடும், சுஜூது போறத்தோட இவர் போகணும், சுஜூதுல இந்த எலும்புறத்தோட எலும்போடும். நீங்க பலர்களையும் பார்க்கலாம் இப்படி. இத மாதிரி ஒவ்வொன்றா சொல்ல போனா பெரிய ஒரு தொகை இருக்கு. அப்ப இந்த சட்ட திட்டங்கள், இந்த மசாயில்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க நேரத்தோதுக்கு பள்ளிவாசலுக்கு வாரோம். சிலவங்க கடையை மூடிட்டு வர்றாங்க. அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு நேரத்தோதுக்கு கடையை லாபத்தை வியாபாரத்தையும் பார்க்காம வந்து ஒரு டைம் ஒன்று போகுதே பள்ளிக்கு வந்து இமாஞ்சமாத்தோட தொழுதுட்டு போறதுக்கு, அல்லது யாராவது தனியா தொழுதாலும் அதுக்கும் ஒரு டைம் ஒன்று போகுதே. அவ்வளோ பெரிய நேரத்தை ஒதுக்கி வந்தும் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட இல்லைன்னா வேலை இல்லை. மேலான கவலையான விஷயம். இத பொதுமக்கள் கேட்டு விளங்கணும், படிக்கணும் என்ற ஆர்வம் மக்களுக்கு மிக குறைவா இருக்குது. உலமாக்களாகிய நாங்க எங்கட ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. அவங்க கேட்டோ கேட்க இல்லையோ நாங்க சொல்லி கொடுக்கிறது. பள்ளிவாசல்களுடைய ட்ரஸ்டிமார் என்று வரக்கூடிய நேரத்தில் அவருடைய பொறுப்பு பெயிண்ட் அடிக்கிறதும் இமாம் முஅத்தினுக்கு சம்பளம் கொடுக்கிறதும் நாங்க இவ்வளவு சல்லி எங்கட அக்கவுண்ட்ல சேர்த்து வச்சிருக்கிறோம் என்று சொல்றது அல்ல. அது மட்டும் அதோட முடிகிறது இல்ல. வெளி வேலைக்கு 90%, பள்ளி உள்ளுக்கு இந்த கட்டடங்களோட சம்பந்தப்பட்ட வேலை ஒரு 10% என்றா 90% ட்ரஸ்டிமாருக்கு வெளி வேலை இருக்கு. மஹல்லாவை சேர்ந்தவங்க, மஹல்லாவுக்கு வரக்கூடியவங்க, அவங்களோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஊர்கள் எடுத்தா பஜார், இது கடைகள் வீடுகள் இல்ல. இங்க ஊர்கள் எடுத்தா எத்தனை வீடுகள், எத்தனை வயது வந்த ஆண்கள், எத்தனை வயது வந்த பெண்கள், எத்தனை வாலிபர்கள், எத்தனை மாணவர்கள், பிள்ளைகள், எத்தனை விதவைகள், எத்தனை அனாதைகள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோரு வேலை இருக்கு ட்ரஸ்டிமார்களுக்கு. இது சும்மா எடுத்துக்கொண்டே பெருமை அடிக்கிறதுக்குள்ள பொறுப்பு ஒன்று அல்ல. பள்ளி ட்ரஸ்டி போர்டு ட்ரஸ்டியுடைய பொறுப்பு. ஒரு 500 குடும்பம் இருந்தா ஒரு மஹல்லால 500 குடும்பத்துடைய பொறுப்பு அவங்களுக்கு வந்துருது. அவரு நேரம் இல்லைன்னு சொல்ல இயலாது. அவரு தியாகம் செய்யணும், எல்லாத்தையும் கொஞ்சம் முன்பின் ஆக்கணும். அவருடைய வியாபாரத்துல எந்த குறையும் வரக்கூடாது, அவருடைய வேலையில எந்த குறையும் வரக்கூடாது. இன்றைக்கு அப்படித்தான் நாங்க யோசிக்கிறோம். எனக்கு டைம் எல்லாம் பெருசா கொடுக்க இயலாது, எனக்கு நேர காலம் எல்லாம் மிச்சம் கொடுக்க இயலாது, ஆனா தீன் அப்படியே மேல போகணும், தீன் உலகத்துல மேலோங்கணும், எல்லாரும் இஸ்லாத்துக்கு வரணும். நடக்குமா மேலான சகோதரர்கள்? ஒவ்வொருத்தரும் அவங்களோட உடல் பொருள் நேர காலங்கள் தியாகம் செய்யாம, ஒரு முயற்சி செய்யாம, துனியாவை கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணாம, தியாகம் செய்யாம எப்படி தீன் மேல போகும்? தீன் மேலோங்கணும் என்றா துனியாவை தியாகம் செஞ்சே ஆகணும். அவதான் தீன்ல முன்னேற்றத்தை வளர்ச்சியை பார்க்கலும். ஆனா அல்லாஹ் துனியால குறை வைக்க மாட்டான். அதை எங்களுக்கு வாக்களிச்சுக்கிறான். நீங்க எந்த தீனுக்கு பாடுபட்டா நான் உங்களோட துனியால குறை வைக்க மாட்டேன், நீங்க எதிர்பார்க்காத மாதிரி நான் உதவி செய்வேன். உங்களோட சிந்தனைக்கு அறிவுக்கு அப்பாற்பட்ட முறையில் உதவி செய்வேன். சஹாபாக்களை உதாரணமா எடுத்துக்கோங்க. அவங்க எப்படியாக வந்த மக்கள்? அவங்க எழுத தெரியாது, வாசிக்க தெரியாது, கணக்கு தெரியாது, ஒன்றும் தெரியாத ஒரு கூட்டம். ரசூலுல்லாஹ், நான் அடிக்கடி சொல்ற ஒரு கருத்து, 30 என்ற எண்ணிக்கைய ஒரு மாசம் அரபு கணக்குப்படி 30 நாள் தானே, அல்லது 29 நாள். இத சஹாபாக்களுக்கு எப்படி தெரியுமா விளங்கப்படுத்திக்கிறாங்க? விரல காட்டி, 10 விரல 3 தடவை காட்டி ஒரு மாசம் அஷ்ஹரு ஹக்கதா வஹக்கதா வஹக்கதா, இப்படி 10 விரல 3 தடவை காட்டி தான் விளங்கப்படுத்திக்கிறாங்க. ஏன்னா 30 என்றா என்னன்னு தெரியும் அவங்களுக்கு. 30 என்ற வார்த்தையை சொன்னா அது என்ன சாமான்னு கேட்பாங்க. அப்படியா கொஞ்ச கூட்டம் சஹாபாக்கள். இந்த உம்மா உம்மியா லா நக்துபு வலா நஹ்சிப். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாங்க ஒரு உம்மி கூட்டம், நாங்க ஒரு உம்மி கூட்டம். ஹுவல்லதி பாஸ ஃபில் உம்மீன ரசூலன் மின்ஹும். அல்லாஹ் சொல்றான் நபியை பத்தி, நாங்க உம்மிகளுக்கு ஒரு உம்மி ரசூல் அனுப்பினோம். எழுத வாசிக்க தெரியாத, கணக்கு தெரியாத கூட்டத்துக்கு எழுத வாசிக்க தெரியாத, கணக்கு தெரியாத ஒரு நபி அனுப்பினோம், ரசூல் அனுப்பினோம். எப்படி அல்லாஹ் சொல்றான்?
அவர் வந்து என்ன செய்தார்? யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து குர்ஆன் ஆயத்துகள் இறங்கி கொண்டிருந்தது. இறங்க இறங்க ரசூலுல்லாஹ் ஓதி காட்டிக்கொண்டே அல்லாஹ்வின் பக்கம் மக்கள் அழைச்சாங்க. வயுஸக்கீஹிம், அவங்களோட உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தினாங்க. வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, குர்ஆன் ஹதீஸ கற்றுக் கொடுத்தாங்க. மார்க்கத்துடைய அறிவை கற்றுக் கொடுத்தாங்க. எப்படி குடும்ப வாழ்க்கை நடத்தணும், எப்படி தொழில் வியாபாரம் செய்யணும், எப்படி பிள்ளைகள் வளர்க்கணும், எப்படி அமளிபாதத் செய்யணும், எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தார். கண்ணியமான, எப்படி சிறுநீர் கழிக்கணும். அந்த காலத்துல முஷ்ரிக்கீன்கள் சஹாபாக்கள் இருந்து சிறுநீர் கழிக்கக்கூடிய நேரத்தில் சொல்லுவாங்களே, பெண்கள் மாதிரியில இவங்க சிறுநீர் கழிக்கிறாங்க, பொம்பளையில போலேண்டாங்க, அப்படி கேவலமா கதைச்சாங்க. இருந்து சிறுநீர் கழிக்கிறதுனால உள்ள சயின்டிபிக்கலி உள்ள நலவுகளை நீங்க தேடி பாருங்க. அதுல எவ்வளவு பெரிய நலவுகள் இருக்குது. இந்த ஒவ்வொன்றிலையும் நபியால சொல்லப்பட்ட ஒவ்வொரு கருத்திலையும் பெரிய தத்துவங்கள் இருக்குது. அதுபோல விளங்குற சக்தி எங்களுக்கு இல்ல, தேடுற இல்ல, பார்க்கிற இல்ல, விளங்குற இல்ல. அதுதான் குறைபாடு. சுண்ணத்தை தானே போறோம். ஒவ்வொரு சுண்ணத்திலையும் அல்லாஹ் பெரிய ஹிக்மத்துகளை வச்சிருக்கிறான், நிறைய நுணுக்கங்கள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். சுருமா போடுங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது யஜ்லுல் பஸர் வ யும்பித்து ஷஅர். அந்த உஸ்முத் என்று சொல்லக்கூடிய சுருமா, அதை நீங்க சுருமா போடுறது என்றா கைரு அக்ஹாலிக்கும் அல் உஸ்முத் என்றாங்க. நீங்க போடுற சுருமால ஆக சிறந்தது உஸ்முத். உஸ்முத் தான் சிறந்த சுருமா. அது உங்களோட பார்வையை கூர்மையாக்கும், முடிகளை முளைக்க வைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சஹீஹ் ஹதீஸ். மன் தஸப்பஹ பிஸப்இ தமராத்தின் அஜ்வத்தின் லம் யதுர்ரஹு ஸம்முன் வலா ஸஹர். புகாரியுடைய ஹதீஸ். யாரு சுபஹோட அதிகாலையில் எலும்புறத்தோட முதலாவதாக 7 ஈச்சப்பழம், அஜுவா ஈச்சப்பழம் சாப்பிடுவாங்களோ, அஜுவா என்று சொல்லக்கூடிய ஈச்சப்பழம் மதீனால இருக்குது, நபியுடைய கையால நாட்டப்பட்ட மரம் என்றாங்க. அந்த அஜுவா ஈச்சப்பழம் 7 யார் ஒவ்வொரு நாளும் காலையில சாப்பிடுவாங்களோ அவங்களுக்கு சூனியமோ விஷமோ அவங்களுக்கு படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சஹீஹ் புகாரியுடைய ஹதீஸ். இது புத்திக்கு படுறது அல்ல, இதுல நிறைய ரகசியங்கள் அல்லாஹ் வச்சுக்கிறான். தீன் வந்து புத்திய வச்சு யோசிக்கிறோம் அல்ல மேலான சகோதரர். அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் பரிசுத்தமான தீன மார்க்கத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த தீனை ஒவ்வொருத்தரும் முயற்சி செஞ்சு இதை வாழ்க்கையில எடுத்து நடக்க முயற்சியணும். இதனுடைய முழு லாபமும் எங்களுக்கு தானே ஒழிய மக்களுக்கு, அவருக்கு இவருக்கு எவருக்கும் இல்லை. இதால முழுமையான துனியா ஆখিরাத்துடைய அடிப்படையில பிரயோஜனங்களை நாங்க தான் அடைய போறோம். மேலான சகோதரர், நீங்க வியாபாரங்களை இதை நீங்க ஹதீஸ்களை சொல்ற வியாபாரத்துல லாபம் இப்படி செஞ்சா தான் கிடைக்கும், பொய் சொல்லாட்டி வியாபாரத்துல பறக்கத்திருக்கின்றது புத்திக்கு படுவது இல்லை. ஏன்னா துனியா அப்படித்தான் இருக்குது, எதிர்நீச்சல் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. இவர் பயம் பண்ற மாதிரி எப்படி வியாபாரம் செய்யறதுக்கு யோசிக்கிறாங்க. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் பரக்கத்தை மறைச்சு வச்சிக்கிறான். அதை மறைச்சு வச்சிக்கிறது அதுதான் சோதனை. அதுக்கு பேர் தான் ஈமான். கண்ணுக்கு விளங்கினா ஈமான் இல்லை, கண்ணுக்கு விளங்குறத நம்புறதுக்கு பேர் ஈமான் இல்லை. அதனால ரமலானுடைய மாதம் ஒரு மாசம் தான் இன்னும் இருக்கி, ஒரு மாதம் சில நாட்களும் இருக்கி நெருங்கிட்டு. மேலான சகோதரர்களே, இப்பே நாங்க ரெடி ஆகணும். அதுக்கு தான் துஆக்கல்ல அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான். யா அல்லாஹ், இந்த ரஜபுடைய மாதம், ரஜபுடைய மாசத்துடைய கடைசி நாட்கள்ல இருக்கிறோம். வரக்கூடிய ஷஅபான், அந்த ரஜப் ஷஅபான் மாதத்துல எங்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக, பரக்கத் செய்வாயாக. ரமலானுடைய மாதத்தை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக, அந்த காலத்துல அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்று ஒவ்வொரு துவாக்களையும் இந்த நாட்கள்ல ரஜப் பிறந்தத்திலேருந்து இந்த துவா ஓதுறாங்க. இது இப்பே எங்களுக்கு சிந்தனைய ஊற்றுறது. இப்பே எங்களுக்கு என்ன சொல்லப்படுதுண்டா, அந்த துவாக்கள் மூலம் அதனுடைய கருத்துக்கள் எடுத்து பார்த்தா நோன்புக்கு ரெடி ஆகுங்க. 2 மாசமா எங்களுக்கு அந்த நோன்பை பத்தி ஞாபகப்படுத்தப்படும். ரெடி ஆகுங்க, தயாராகுங்க, அதுக்குள்ள ஏற்பாடுகளை செஞ்சுக்கோங்க. ஜக்காத்துகள் கொடுக்கக்கூடியவங்க, நோம்புல குறிப்பா நோம்புல கொடுக்கிறவங்க இப்பே அதுக்கு பிளான் பண்ணுங்க, அதுக்குள்ள ஏற்பாடுகளை செய்யுங்க.
போன வருஷத்தை விட இந்த வருஷம் நான் கூட கொடுக்கணும், இப்படி யோசிங்க, குறைச்சிடாதீங்க. நீங்க குறைச்ச அல்லாஹ் குறைச்சிடுவான். ஜகாத்துடைய விஷயத்துல முழு கவனம் செலுத்தணும். நாங்க அதுல அல்லாஹ் பெரிய ஹைர் பரக்கத்துகளை வச்சிருக்கிறான். இப்பே யோசிங்க, இப்பே கணக்கெடுங்க, இப்பே அதுக்கு தயாராகுங்க. மேலான கண்ணியமான சொல்ல தகுதியானவங்களை பார்த்து ஒப்படைங்க. கொடுக்க கொடுக்க கூடிக்கொண்டே இருக்கும். தேவைகள் நிறைய இருக்குது. சமுதாயத்தில் பெரிய ஒரு கூட்டம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். வெளியிலையும் கஷ்டப்படுறாங்க. இந்த கொழும்பு எடுத்தா ஒவ்வொரு ஊர் மஹல்லாக்கள்ல சில பகுதிகளுக்கு போயிட்டு பார்த்தா இப்படியும் மக்கள் வாழ்றாங்களா? 5 புள்ள 3 புள்ளைகளோட உம்மா கடைசி புள்ளைய காலில் போட்டு கொண்டு தூங்குறார். மாப்பிள்ள 3 வீல்ல தூங்குறார். இது நேரடியா போயிட்டு பார்த்த காட்சிகள். வீடு அவ்வளவு சிறிய இடம். உம்மா கடைசி புள்ளைய காலில் போட்டு தூங்குறா. மக்க 2 பிள்ளைகள் தூங்கலும் மாப்பிள்ள வந்து தூங்கக்கூடிய அமைப்பு இல்லை. கொஞ்சம் பாருங்க, கேளுங்க, விளங்குங்க, நல்லா சம்பாதிங்க, ஹலாலா சம்பாதிங்க. உங்களோட அமளிபாதத்தோட நல்ல செலவழிங்க. தேடி தேடி கொடுங்க. தகுதியானவங்களை பார்த்து ஒப்படைங்க. சும்மா கண்டவன் நின்றவன் இவனுக்கு எல்லாம் கொடுத்துட்டு ஜக்காத் கொடுத்துட்டேன் என்று நீங்க அப்படி முடிவு. ஜக்காத்த உங்களுக்கு ஜக்காத் கொடுக்கிறது கடமையாயிருக்கிறத போல அந்த ஜக்காத்தை தகுதியானவங்களை தேடி பார்த்து கொடுக்கிறது உங்களோட கடமை. சிலவங்க அழுகையாலே காரியத்தை சாதிச்சு கொள்வாங்க. அதனால கண்ணியமான சோழர்ல இது முக்கியமான விஷயம். நிறைய மஸ்ஜிதுகள் கற்றத்துக்கு தடமாறுறாங்க. தேவைகள் இருக்குது. உண்மையிலே தேவை இருக்காண்டும் பாருங்க. அப்படி தேவை இருக்கிற இடங்களுக்கு சில கொடுங்க. அல்லாஹ் பெரிய அளவுல பரக்கத் செய்வான். அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு உதவி செய்யறவனுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். இது அல்லாஹ்ட இடம். ரசூலுல்லாஹ்ட காலத்துல ஒரு பொம்பளை இருந்தா, மஸ்ஜிது நபவிய அவ ஆண்கள் இல்லாத நேரத்துல தூப்பா, பள்ளிய தூத்து கீத்து துப்புரவாக்கி விடுவான். ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. சில நாள் அந்த பெண்ணை காண இல்ல. கேட்டாங்க, எங்க அந்த பொம்பளை? சஹாபாக்கள் சொன்னாங்க, மௌத்தாவிட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ்? அடக்கிட்டோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏன் எனக்கு சொல்ல இல்லை என்று அந்த கபரோடிக்கு போயிட்டு அந்த பெண்ணுக்கு துஆ செஞ்சாங்க. ஏன்? அவ மஸ்ஜிதை துப்புரவாக்குறவ, மஸ்ஜிதை சுத்தப்படுத்துறவ. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு எல்லா நன்மையும் அல்லாஹ் காட்டினான். அப்படி பொதுவா சொல்லிட்டு சொன்னாங்க, மஸ்ஜிதுல இருக்கிற ஒரு ஊத்தை எடுத்து வெளியே போடுறது அதுக்குள்ள நன்மையும் எனக்கு காட்டினான் என்றார். அதனால இந்த மஸ்ஜிதுகளை நாங்க பாதுகாக்கணும், இந்த செழிப்பாக்கணும். இதனுடைய வெளிரங்கம் மட்டுமல்ல, ஹகீகத்துல அமல் இபாதத்தை கொண்டு ஹயாத்தாக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையில மிஞ்சிருக்கக்கூடிய காலங்களை அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்ல காரியங்கள்ல கழிக்க அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், இதுவரைக்கும் நடந்த குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயாக. எங்களோட உள்ளங்களை வெளிச்சமாக்குவாயாக. எங்களோட உள்ளங்களுடைய சொந்தக்காரன் நீத்தான் யா அல்லாஹ். எங்களாலே எங்களோட உள்ளத்தை மாற்றிக்கொள்ள முடியாது ரப்பே. யா அல்லாஹ், நீயே எங்களோட உள்ளங்களை மாற்றி அமைப்பாயாக. நேரான வழியின் பக்கம் எங்களுக்கு வழிகாட்டுவாயாக. நீ விரும்பக்கூடிய எங்களோட வாழ்க்கையில மிஞ்சிருக்கக்கூடிய காலங்களை நல்ல அமல் இபாதத்துகள்ல நீ சந்தோஷப்படக்கூடிய நல்ல காரியங்களை கழிக்க தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.